அனைத்தும் விக்னேட்டில். மதவெறியை மூலதனமாக கொண்டுள்ள, அதிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறியை தூண்டுவதையே முழுநேர வேலையாக கொண்டுள்ள RSS, பாஜக மற்றும் அதன் ஆக்டோபஸ் அமைப்புகளின் தலைவர்களின் மருமகன்கள் அனைவருமே இஸ்லாமியர்கள். ஆனால் அவருடன் இணக்கமாக இருக்கும் இந்த தலைவர்கள் தான் அப்பாவி இந்து மத பெண்கள் இஸ்லாமியரை திருமணம் செய்தால் வெறியை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்த தலைவர்களை பெரிய ஆட்களாக கருதி இருக்கும் சாமானிய தமிழ் மக்களே, இதோ உங்களுக்காக ஒரு சுவையான விஷயத்தை அறிய தருகிறோம். இது நீங்கள் இதுவரை அறியாத உண்மையாக இருக்கலாம், அல்லது அறிந்தும் வெளிப்படுத்த முடியாத விஷயமாக இருக்கலாம். சாமானிய மக்களுக்கு மதவெறியை ஊட்டி அதில் எரியும் நெருப்பில் குளிர்காயும் காவி தலைவர்களின் மறுபக்கம் இதுதான். RSSின் தத்துவ வித்தகர் என்று கருதப்படும் முரளி மனோகர் ஜோஷியின் மகளின் கணவர் ஷானவாஸ் ஹுசைன் என்ற இஸ்லாமியர். ஜோஷியும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார். சூசாமி என்று தமிழர்களால் செல்லமாக அழைக்கப்படும் சுப்பிரமணிய சாமியின் மகள் சுகாசினி பிபிசியின் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிகிறார். அவர் திருமணம் புரிந்துள்ள நபரின் பெயர் நதீம் ஹைதர். VHPயின் பிதாமகனும் இந்து மத வெறியர்களின் தலைவர்களில் முக்கியமானவருமான அசோக் சிங்காலின் மகள் திருமணம் செய்துள்ளவரின் பெயர் முக்தர் அபாஸ் நக்வி. பாஜகவின் மதவெறி பிடித்த தலைவர்களில் முதன்மையானவராக கருதப்படும் அத்வானியின் சகோதரர் மகள் ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்துள்ளார். அதை அத்வானி அமைதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அத்வானி தான் பாபர் மசூதி இடிப்பில் முக்கியமான குற்றவாளி என்பதை மனதில் கொள்ளுங்கள். சிவசேனாவின் தலைவர் பாலா சாஹேப்பின் பேத்தி இஸ்லாமிய டாக்டர் ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் சகோதரர் மகள் இஸ்லாமியரை திருமணம் செய்திருக்கிறார். இந்த இந்து வெறியை தூண்டும் முக்கிய தலைவர்கள் எல்லோரும் அவருடைய மகள்கள் இஸ்லாமியரை திருமணம் செய்துள்ளதை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாமிய மருமகன்களுடன் சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். ஆனால் இதுவே நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த சாதாரண குடும்பத்து பெண்கள் இஸ்லாமியரை திருமணம் செய்தால் மட்டும் ஒரே வெட்டுக்குத்துதான். இதெல்லாம் அந்த தலைவர்களின் தவறுகள் அல்ல, அவர்களை புரிந்து கொள்ள தவறிய நம்முடைய தவறு. இனியாவது உண்மையை உணர்வோம்.